ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹவா கேக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளூபெரி கேக் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். ஸோ இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா 1.5 kg நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெனிலா கேக் ஸ்பாஞ்சில் நம்ம ரெடி பண்ணிட்டு சுகர் சிரப் நல்லா வெட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் விப்பிங் கிரீம் ஆட் பண்றோம். இது வந்து ஒரு லாஸ்ட் மினிட் ஆர்டர் தான். நம்ம ரெகுலரான கிளைண்ட் இந்த ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து ப்ரியரா ஆர்டர் பண்றதுக்கு மறந்துட்டாங்க. என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நான் தான் மறந்துட்டேன், நீங்க கூட ஞாபகம் வச்சுக்க கூடாது, லாஸ்ட் இயர் நீங்க தானே பண்ணீங்க, இந்த இயரும் நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இங்க ஒரு லைஃப் டைமா ஒரு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லா வருஷமும் நீங்க கரெக்டா அந்த டேட்டை நான் மறந்தாலும் நீங்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு பெர்மனன்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லேயர்லயும் விப்பிங் கிரீம் ஆட் பண்ணிட்டு இது மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் கரண்ட் கிரஷ் தான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ நான் இது வரைக்கும் நான் பிளாக் கரண்ட் ஃபிளேவர் வந்து டேஸ்ட் பண்ணதே இல்லை, அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல. நான் நிறைய பிளாக் கரண்ட் ஃபிளேவர் வந்து நான் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைச்சது இல்லை. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டராகவே இருந்தாலும் க்ரம் கோட் பண்ணி நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து மெயின் கோட் பண்ணுவேன். ஸோ இது வந்து எனக்கு 11 o'clock தான் ஆர்டர் கொடுத்தாங்க. நான் அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிச்சது நாளைக்கு ஈவினிங் 5 o'clock டெலிவரி பண்ணணும். ஸோ நான் க்ரம் கோட் பண்ணிட்டு செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தான் இப்போ நான் மெயின் கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிளைண்ட் வந்து எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கல, உங்க இஷ்டம், நீங்க எப்படி வேணாலும் பண்ணிடுங்க, டேஸ்ட் மட்டும் நல்லா இருக்கணும், சுகர்லாம் கொஞ்சம் மைல்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் கிளைண்டே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நம்ம சாய்ஸ்ல விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் இன்னும் கொஞ்சம் கஷ்டமான பார்ட். ஸோ நம்ம என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு நமக்கே வந்து ஒரு பெரிய ஒரு குழப்பமா இருக்கும். ஸோ நான் இதுல வந்து மேல வந்து நியூட்ரல் கிளேஸ் வந்து பிளாக் கரண்ட் கிரஷோட இன்டியூஸ் பண்ணி நான் மேல வந்து ஒரு ஜெல் எஃபெக்ட் கொடுக்கலாம், ஒரு சி எஃபெக்ட்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் அதை நியூட்ரல் கிளேஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுக்கலாம்னு நினைச்சேன், பட் ஆனால் இல்லை, அதுக்கப்புறம் கேக் ஃபுல்லாவே கவர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. ட்ரிப்பிங்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் போனதுனால ஸோ நம்ம கேக் ஃபுல்லாவே இந்த ப்ளூ கலர்ல கவர் பண்ணிட்டு ஸோ பாப்பாவோட நேம் வந்து நம்ம ரைட் பண்ணிட்டோம். ரொம்ப கஷ்டமான பார்ட் நமக்கு கேக்ல ரைட்டிங் பண்றது. ஸோ அதையும் பண்ணிட்டு மேல வந்து கோல்டன் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிட்டு இந்த கேக்கை ஃபினிஷ் பண்றோம். ஆக்சுவலி இந்த நாசல் டிசைன் கொடுக்கறது இதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா கிளேஸ்ல வந்து நாசல் வந்து ஒட்டாது, வந்துட்டே இருக்கும். ஸோ நான் அதை கொஞ்சம் எடுத்து எடுத்து பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அதெல்லாம் வீடியோல தெரியல. ஸோ இப்படிதான் நம்ம இந்த கேக்கை வந்து ஃபினிஷ் பண்றோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான கேக் ஆர்டர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. நான் சேனல்ல தான் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கேக்கோட ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருந்தது. அண்ட் கிளைண்ட் ரொம்ப ஹாப்பியா ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி எனக்கு கேக் பத்தவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்களும் கேக் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மை பேக்கிங் ஜர்னி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை பாய்.